உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் கொடுத்த புதிய ஆண்டுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த புதிய ஆண்டும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஆண்டாக கர்த்தர் மாற்றி தருவாராக. இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்காக இந்த வேத வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை, கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஆரம்பத்தில் இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முன்னால பயப்படாதே என்று சொல்லி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வருஷம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த வருஷத்தை நான் எப்படி கடப்பேன் என்று சொல்லி ஒரு பயம் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா? என் தொழில், என் கையின் பிரயாசம், என் எதிர்காலம், என் வேலை, என் சரீர ஆரோக்கியம் எப்படி இருக்குமோ, என்னமாய் முடியுமோ என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த வருஷத்தை துவக்கும் பொழுதே உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான நிஜம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை பார்த்து கர்த்தர் இந்த வருஷத்தில் முதல்ல சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. பயப்படாதே. எதை குறித்தும் நீங்கள் பயப்படாமல் இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பயப்படாதே. ஏன் பயப்படக்கூடாது? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர், வார்த்தையினால் சிருஷ்டித்த ஆண்டவர் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்களோடு என்னோடு இருக்கும் பொழுது நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை வரலாம், ஆனாலும் பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், நான் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு குழந்தைக்கு தகப்பனார் கூட இருப்பாரையானால் அந்த சின்ன குழந்தை எதுக்கும் பயப்படாது. தாயார் கூட இருக்கும் பொழுது குழந்தை பயப்படாது. பிள்ளைகள் பயப்பட மாட்டாங்க, பெற்றோர்கள் இருக்கும் பொழுது. அதுபோலத்தான் இன்றைக்கு உலக பிரகாரமான தகப்பன் பெற்றோர்கள் கூட இருந்தாலே பிள்ளைகளுக்கு பயம் இல்லை. தாய் மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்க கூட இருக்கப்பேன் என்று சொல்லுகிறார். அதனால நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. வேதத்துல நிறைய பார்க்கலாம். ஈசாக்கு சொல்லும் பொழுது, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். கூட கர்த்தர் இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் எகிப்தில உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைத்தார். கர்த்தர் கூட இருந்தால் நம்மளை காப்பாற்றுவார். கர்த்தர் கூட இருந்தால் எதிரிகளை முறிந்தோட பண்ணுவார். கர்த்தர் கூட இருந்தா அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் கூட இருந்தால் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உலக பிரகாரமான மனிதர்கள் கூட இருப்பதை காட்டிலும் வானத்தை பூமியும் படைத்த ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர், மீண்டும் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்க மீண்டும் வருகிற அந்த ஆண்டவர் கூட இருக்கிறேன் என்று சொன்னார்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்?
கர்த்தர் கூட இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ என்ன செய்யணும்? நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையாய் நீங்களும் நானும் இருந்தால் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது நாம கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிற, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற பிள்ளையாக நம்ம இருக்கணும். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா ஆராதிக்கணும். இந்த வருஷத்தில் நல்லா கர்த்தரை ஆராதிங்க. மனமகிழ்ச்சி நாள் ஆலயத்தில் போய் மட்டும் ஆராதிக்கிறது போதும் என்று நினைக்காதங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வீடுகளிலிருந்து கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். வீடுகளிலே கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நாவில எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்துகிற துதி இருக்கட்டும். ஆராதனை செய்கிற பிள்ளையாக இருந்தால் கர்த்தர் உங்க கூட இருப்பார். அவர் உங்க கூட இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய ஆண்டுல இந்த ஒரு தீர்மானம், நான் கர்த்தரை எப்பொழுதும் ஆராதிப்பேன், கர்த்தரை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன், கர்த்தரை துதிக்கிற துதிய நாவில இருக்கும், கர்த்தருக்கு எப்பொழுதும் ஆராதனை செய்து கொண்டிருப்பேன் அப்படி ஒரு பொருத்தனையோடு கூட இந்த வருஷத்தை கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து நீங்க பயப்படாம இருப்பதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல புதிய ஆண்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத பாக்கியத்தை நீங்க தந்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டை துவக்கினவங்க எத்தனையோ பேர் இந்த கடைசி நாட்களில் இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவரே, எங்களை இந்த புதிய ஆண்டுக்குள்ள கொண்டு போய் வைத்திருக்கிறீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கொடுத்த வார்த்தையின்படி பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உமக்கு ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை உயர்த்துவீராக. இந்த வருடம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீங்க கூட இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துவீராக. அந்தந்த நாளுக்கு அதினதின் தேவைகளை சந்தித்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆராதிக்கிற ஒருத்தரை கூட விட்டுறாதங்கப்பா. ஆராதிக்கிற தேவன் நீர் தப்புவிக்க வல்லவர் ஆண்டவரே. எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்து பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க இந்த வருஷத்துல நீங்க தப்பித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாத்தருளுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும். சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும், பொருளாதார நிறைவு உண்டாகட்டும், தேவைகள் அத்தனையும் சந்திப்பீராக. பிள்ளைகள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், பயங்கள் எல்லாம் மாறி பிள்ளைகள் பலமுள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க. நன்மை கிருபை தொடரட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, பயப்படாதங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபை தருவார். ஆமென்.